வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹென்னா பை சுப்ரியா. நம்ம ஃப்ரீ கிளாஸோட டே 1 கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து டே 1 தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். பேசிக் எலமெண்ட்ஸில் வந்து மொத்தம் உங்களுக்கு 10 பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் அப் ஆகிருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸு. நான் ஏன் பென்சில் யூஸ் பண்ணுறேன்னா, பிகினிங்க்கு, அதாவது இங்கே ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டீங்க, எல்லாருமே பிகினர்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு கோன் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டினாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் போட கற்றுக்கோங்க. உங்களோட பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் போட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கிளாஸ் போட வரைக்குமே கை ஷேக் ஆகாமல், மாடல் வந்து மிஸ் ஆகாமல், டிசைன் கரெக்டாக நீங்கள் எக்ஸாக்டாக போடுற மாதிரி அப்படியே வரும். ஸோ அதனால் நம்ம பென்சிலை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் லைன்ஸ் முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் திக் லைன்ஸ், ஓகேங்களா? உங்களுக்கு நான் லைன்ஸ் மட்டுமே டே 2ல் வந்துட்டு ஒரு கிளாஸாகவே எடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஏன் லைன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லலை, என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து யாரும் வந்து யோசிக்க வேணாம். ஃபஸ்ட்டு நான் போடுற மாதிரியே எல்லோரும் உங்களோட நோட்டில் போடுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற பசங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்லியிருக்கேன், நோட்டு, பென், பென்சில் அண்டு கோன் இதை வந்து வச்சுக்கோங்க. உங்கள் நோட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் நீட்டாக, கரெக்டாக. நம்மளோட சிலபஸ் வந்துட்டு நோட்டில் வந்துட்டு எழுதிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் உங்கள் நேமு எல்லாமே நீங்கள் எழுதிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிலபஸ் எழுதிட்டு நீங்கள் இதை வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஒரு பேராக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக் எலமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மொத்தம் 2 பேசிக் எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். தேர்ட் ஒன் பார்க்கலாமா? டாட்ஸ், புள்ளி வைக்கிறது. சின்னது வந்து பெருசு வரைக்கும், ஓகேங்களா? இது வந்துட்டு பென்சிலில் வைக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட்டு பெரிய டாட்ஸில் வைக்கும்போது எப்படி இருக்கும்னா நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மெஹந்தியில் பண்ணும்போது எக்ஸாக்டாக வரும். எந்த ஒரு சிரிப்பலுமே இல்லாமல் கரெக்டாக வந்து உங்களுக்கு டாட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு பென்சிலில் போடுறது சரியாக தெரியுது என்னன்னு தெரியலன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி நியூவாக ஜாயின் பண்ண நினைக்கிற எல்லாருமே கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸ் தான், ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட 3 months டியூரேஷனில் எடுக்கிறேன் நான். ஸோ இது மோஸ்ட்டாக யாருக்கும் பாப்புலராலாம் இது போகலை, பிகாஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. நான் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கற்றுக்கிட்டது, நான் நல்லா நாலேஜபிளாக மெஹந்தி போடுற மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களோட நாலேஜை நீங்களும் காட்டணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு மெஹந்தி கற்றுக்க முடியும், யாராலையும் முடியாதுன்னெலாம் கிடையாது, எல்லாருமே போடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தான். அண்ட் தென் இந்த கிளாஸ் முடிஞ்சக்கப்புறம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஜூம் கிளாஸில் இதை வந்து எப்படி பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒன்று எடுப்பேன், ஒரு கிளாஸ் ஒன்று எடுப்பேன். அந்த கிளாஸில் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஹேண்டுக்கு எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் டிசைனுக்கு, அந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். சோஷியல் மீடியாவில் எப்படி நீங்கள் இதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து 4th வந்து என்ன பார்த்தோம்னா ரவுண்ட்ஸு. இதுவுமே சின்னது வந்து பெருசாக இருக்குன்னா ஒரு காலம்குள்ளே ஒரு விஷயத்தை முடிக்க பாருங்கள். பிகாஸ் ஒரு பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சிங்கன்னா நீங்கள் கையில் போடும்போது ஒரு கேல்குலேஷன் கிடைக்கும். இப்போது ஒரு துல்கன் போடுறீங்கன்னா அந்த துல்கன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ்க்குள்ளே தான் முடிக்கணுன்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ்க்குள்ளே போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்கலான்னா ஹம்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான எலமெண்ட்னே சொல்லலாம் மெஹந்திக்கு, ஓகேங்களா? இது கற்றுக்கிட்டா, இந்த ஹம்ஸை கற்றுக்கிட்டா நீங்கள் என்ன ஒரு சிம்பிளான மெஹந்தி போட்டாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாத்துலேயுமே இந்த ஹம்ஸ் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அந்த ஹம்ஸ் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் சின்னதாக போடுறேன், அது பொறுமையாக அதே மாதிரி தான் போடணும், சேம் லெவலில் மெயின்டைன் ஆகணும். நான் லைன் போட்டு உங்களுக்கு ஹம்ஸ் போடுறேன். சில பேருக்கு வந்துட்டு இந்த லைன் போட்டு வரல அப்படின்னா டபுள் லைன் போட்டுக்கோங்க, அப் அண்ட் டவுனு. இதுக்கு நடுவில் ஹம்ஸ் போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்பர் லைனை ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹம்ஸ் போடலாம், ஈஸியாக இருக்கும். நான் மேலே பார்த்த மாதிரி ஒரு ஹம்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், அடுத்து கீழே ரிவர்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஹம்ஸ் ஒன்று போடுறேன். இந்த ஹம்ஸ்லேயும் வந்துட்டு ஸ்மாலு, மீடியமு, லார்ஜ் இந்த மாதிரி 3மே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக இதை கற்றுக்கோங்க. போக போக எல்லா கிளாஸ்லேயும் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயிலாக ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
எல்லோரும் நோட்டை மெயினாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் என்னென்ன கிளாஸ் முடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் இதை எனக்கு அனுப்பும் போதே எனக்கும் தெரியும். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப் சேனலில் தான் வரும். இந்த லிங்க்கை வந்துட்டு நம்ம குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணிவிடுவேன். அதை பார்த்து போட்டுட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கோட மிஸ்டேக்ஸ் என்ன, நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கரெக்ஷன் பார்த்து சொல்லிடுவேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் ஆக்டிவில் இருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு சீக்கிரமாக பதிலும் சொல்லிடுவேன். வேவ்ஸ் அடுத்து வந்து 6வது வேவ்ஸ் பார்க்குறோம். வேவ்ஸ் எல்லாருமே நம்ம நார்மலாக சும்மா நோட்டில் கூட போடுறது தான். இதில் வந்துட்டு லார்ஜு, மீடியமு, ஸ்மால் மொத்தம் 3 வேவ்ஸு. ஸோ அடுத்து வந்துட்டு 7th ஒன், பட் நான் வந்து 6ன்னு போட்டிருப்பேன். ஸோ ஸ்மால் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து 7வது என்ன பார்க்க போகிறோன்னா வந்து லைன்ஸ் ப்ளஸ் ஹம்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஹம்ஸ் போட்டோம்ல 5th ஒன்னில், அதே மாதிரி தான் இதுவும். பட் இது என்னென்னா அப்பு டவுனு, லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி வரும். மொத்தம் 4 நோட் பண்ணிக்கோங்க. அப்பு டவுனு, லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கணும். அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். ஸோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்க மாதிரியே 2 வாட்டி 6ன்னு போட்டுறாதீங்க. வீடியோ வந்துட்டு மியூட் போட்டும் கேட்காதீங்க. நான் என்ன பேசுகிறேன்றது உங்களுக்கு கேட்டால் தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் வந்து அதே மாதிரி சீக்கிரமாகவும் கற்றுப்பீங்க எல்லாமே. ஸோ 7ன்னு போட்டு லைன்ஸ் ப்ளஸ் ஹம்ஸ் போடுங்க. அடுத்து ஹம்ஸ் முடிச்சிட்டக்கப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு 8th ஒன் பார்க்கலாம். ஸ்பைரல்ஸு. இப்போ நம்ம ஹம்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ போடுற ஸ்பைரல் போட்டுட்டு கூட சுற்றி ஹம்ஸ் போடலாம். அது ஒரு மாடல். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பைரல் போடலாமா? ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து நான் பெருசு வரைக்கும் போடுறேன். அதே மாதிரி ஸ்பைரல் போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியே முடிப்பாங்க. ஓகே தான். பட் நான் அவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளே முடிச்சிருக்கேன். பிகாஸ் வந்து எனக்கு அந்த ஷேப் வரணும், ரவுண்டான ஷேப் வரணுன்றதுக்காண்டியும். சில பேருக்கு வந்து உள்ளேருந்து வெளியே ரவுண்டான ஷேப்பும் வரும். அதான் எனக்கு வந்துட்டு இது நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். அதனால் வந்துட்டு நான் வந்து ரவுண்ட் போட்டு அப்படியே வெளியேருந்து நான் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறேன். ஸ்பைரல்லே வந்துட்டு நான் இன்னொரு ஸ்பைரல் போடுவேன். அது என்னென்னா பாக்ஸில் நம்ம போடுவோம் இல்லையா, அதுதான். நான் அதை வந்துட்டு தனியாக ஒரு எலமெண்ட்டாக போடாமல் ஸ்பைரல்லே வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பைரலாக வந்து அதை போட்டுட்டேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பைரல் வந்து 8th பேசிக் எலமெண்ட்டு. ஸோ உங்கள் நோட்டில் போடும்போது மிஸ்டேக் பண்ணி போட்டுறாதீங்க, கரெக்டாக போடுங்க. ஓகே, நான் இது வந்து பெருசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்னது வரைக்கும் முடிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. யாரெல்லாம் மெஹந்தி போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கற்றுக்கட்டும். நம்ம மட்டும் கற்றுக்கிட்டா போடக்கூடாது, மற்ற எல்லாருமே இதை கற்றுக்கணும். எல்லோரும் ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுங்கள். இது ஒரு சின்ன பிஸ்னஸ் தான். இது உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம், எனக்கு போட பிடிக்குன்றதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா பிஸ்னஸ். இப்போது நம்ம ஒரு ஏரியாவில் இருக்கோம், ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோம்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரின்னும் போது நம்மளுக்கு மெஹந்தி போட நல்லா தெரியும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்மளை வந்து ப்ரிஃபர் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு நான் போட்டு விட்டுற வரைக்கும் எனக்கு யாரும் கேஷ் கொடுக்கல. பிகாஸ் எல்லாமே தெரிஞ்சவங்களாக போயிட்டாங்க. என்னால் அவங்க கேட்கவும் முடியல. பட் அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு நீங்கள் கேஷ் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் தான். நம்மளுக்கு ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி. ஓகே, அடுத்து வந்து 9th வந்து டியர்ஸ் வந்துட்டு நம்ம கம்மா போடுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்பேன். இது மெஹந்தியில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டியர்ஸ். ஸோ அடுத்து வந்து 10th வந்து என்னென்னா லீவ்ஸ், இலை. நான் வந்து லீவ்ஸ்ன்னு எழுதியிருப்பேன். இது வந்துட்டு இலைய தான் வந்து நான் அப்படி எழுதி வச்சுருக்கேன். சாரி, மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இலை போட்டுக்கலாம். இதுவுமே மெஹந்தியில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஒரு மைன்யூட் டிசைனுக்கெலாம் வந்துட்டு இது சூப்பராக இருக்கும்.
அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி சைட் பை லீவ்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ போட்டுட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. இது மெஹந்தியில் போடும்போது அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதை நான் மெஹந்தி பேசிக் எலமெண்ட்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மொத்தம் 10 பேசிக் எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நான் இப்போ வந்து இது ஒரு வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு போட்ட எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து லைன்ஸு, திக் லைன்ஸு, டாட்ஸு, ரவுண்டு, ஹம்ஸு, வேவ் லைன்ஸு. 7th one lines plus humps, and then 8th one வந்து spiral, square spiral, 9th வந்து tears, 10 வந்து leaves. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்க்கு நான் வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம டே 2 கிளாஸில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் ஐட்டானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.